அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அனைத்து ஜோதிட உறவுகளுக்கும், என் தாய் தமிழ் உறவுகளுக்கும், தமிழீழ சொந்தங்களுக்கும், ஜோதிட ஆர்வலர்களுக்கும், பொதுமக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கம். தொடர்ந்து உதயம் அஸ்ட்ரோவை சப்ஸ்கிரைப் செய்து வரும் அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு ஒரு உதாரண ஜாதகம் பார்க்க போகிறோம். இது ஒரு ஆண் ஜாதகம். 13/7/1996 பிறந்திருக்கார். மாலை 5:30 பிறந்திருக்கார். செவ்வாய் தசை 2 வருடம் 1 மாதம் 11 நாட்கள். இந்த ஜாதகத்தில் நம்ம சில ஜோதிட நுணுக்கங்களை பார்க்க போகிறோம். அது தொழில்முறை ஜோதிடர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அவ்வாறே நடக்கட்டும். முதல்ல கட்டத்தை பார்த்துக்குவோம். தனுசு லக்னம், சனியும் கேதுவும் மீனத்தில், சுக்கிரன் செவ்வாய் ரிஷபத்தில், சூரியன் சந்திரன் மிதனத்தில், புதன் கடகத்தில், ராகு கன்னியில். 9 கிரகம். அம்சம் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். இதில் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது கோச்சார சந்திரன் விருச்சிகத்தில் இருக்கார், கேட்ட நட்சத்திரத்தில் இருந்தார். அன்றைய மாந்தி மிதனத்தில் இருந்தார். இது ரெண்டையும் நம்ம பார்த்துக்கணும். கோச்சார சந்திரனையும் பார்த்துக்கணும், அன்றைய மாந்தியும் நம்ம பார்த்துக்கணும். தொழிலை தொடங்கிறதுக்கு முன்னாடி இது ரெண்டுமே நமக்கு முக்கியமானது. இந்த கோச்சார சந்திரன் விருச்சிகத்தை எந்த கிரகத்தை தொடர்பு கொள்கிறார்? நாடி முறைப்படி சந்திரனுக்கு 5ஆம் இடத்தில் சனி கேது அன்றைய நாள். அதே மாதிரி அன்றைய சந்திரனுக்கு சுக்கிரன் செவ்வாய் விருச்சிகத்தோடு தொடர்பு, புதன் தொடர்பு. இந்த கிரகங்கள் எது அப்படின்னு பார்க்க போனால், இந்த விருச்சிகத்துக்கு சந்திரன், கோச்சார சந்திரனுக்கு குடும்பாதிபதி சனி தொடர்பு கொள்கிறார். களத்திரக்காரர்கள், திருமணக்காரர்கள் தொடர்பு கொள்கிறார். 7ஆம் அதிபதி தொடர்பு கொள்கிறார். அப்ப ஜாதகருக்கு திருமணம் பற்றிய கேள்விக்கு தான் பெற்றோர்கள் வந்திருக்காங்க. இந்த சனினா தொழிலையும் கூட எடுத்துட்டோம், தப்பு இல்லை. அதே மாதிரி இந்த ஜாதகத்துல நடப்பு திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, செவ்வாய் தசை முடிஞ்சு, ராகு தசை முடிஞ்சு, குரு திசையில சுக்கிர புத்தியில வர்றாங்க. அப்ப திசாநாதன் யாரு? குரு. அவர் யாரை தொடர்பு கொள்கிறார்? 9ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். அப்ப அப்பாவை பத்தியும் கேள்வி இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி அந்த நோக்கத்தில் தான் அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஜாதகர் வசதியானவரா, வசதி வாய்ப்பற்றவரா, அவர் என்ன பொருளாதார நிலைமையில் இருக்காருன்னு நம்ம பார்க்கணும். இந்த ஜாதகத்துக்கு 2ஆம் இடத்ததிபதி தனஸ்தானாதிபதி சுயசாரம் பெற்று மீனத்தில் உள்ளார். ஆனால் கேதுவின் பிடியில் உள்ளார். கேது புதன் சாரம், ராகு 8ஆம் சாரம் பெற்று தொடர்பு கொள்கிறார். ஓரளவுக்கு தான் பொருளாதார நிலைமையில அவங்க இருக்காங்க. லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் 6ல் மறைஞ்சிட்டார். அவர் பெற்ற சாரம் 8ஆம் சாரம். அப்ப பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பம் தான் அன்னைக்கு நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வந்திருக்கு. அவங்களுடைய பொருளாதாரம் இந்த நிலைமையில தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த ஜாதகருக்கு உடன்பிறப்பு இல்லை. இவர் பிறக்கும் போது செவ்வாய் தசை 2 வருஷம் 1 மாதம் 1 நாள். செவ்வாய் திசாநாதன் 6ல் மறைந்து விட்டார். அதனால் இவருக்கு சகோதரம் இல்லை. 3ஆம் இட அதிபதி கேதுவின் பிடியில் சிக்கிக்கொண்டார். 3ஆம் இடம் கெட்டுவிட்டது. செவ்வாய் காரகரும் கெட்டுவிட்டார். திசாநாதனும் 2 வருஷம் தான், அதனால இல்லை. அப்படி சனியோட கேது சேர்ந்தா சகோதரம் இல்லையா அப்படின்னா, சகோதர காரகன் மறைந்தனால் பலகீனம். அதை எப்படி நம்ம உறுதி பண்ணு கேட்டீங்கன்னா, 9ஆம் இடத்துல பார்க்கணும். சிம்மம் அப்பா, அப்பாவுக்கு வீரியஸ்தானம் 3ஆம் இடம். அதுதான் அவருடைய பலம், ஆண்மை, வீரியத்தை குறிப்பிடும். அந்த 9ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம் துலாம். அதன் அதிபதி சுக்கிரன் லக்கணத்துக்கு 6ல் மறைந்து விட்டார். வீரிய குறைவு. அப்பாவுக்கு புத்திர ஸ்தானாதிபதி தனுசு குரு. அவரு சுக்கிரன் சாரம். சுக்கிரன் 6ல் மறைவு. குரு பரணி பூராட 2ஆம் பாதம் அம்சத்தில் சுக்கிரனை நீச விட்டு அடைந்து விட்டார். சுக்கிரன் சாரம் கொடுத்தவன் 6ல் மறைந்து விட்டார். அப்பாவுக்கு புத்திர உற்பத்தி தன்மை, வீரியத்தன்மை குறைவு, காரகன் மறைந்து திசை, அதனால் உடன்பிறப்பு இல்லை. சரி, இப்ப அம்மாவோட பிறந்தவர்கள் எத்தனை பேர்? இதுல 4ஆம் இட அதிபதி குரு லக்கண கேந்திரத்தில் உள்ளார். மாது காரகன்
அதாவது பாவஸ்தானத்தில் பாதகஸ்தானத்தில் உள்ளார், ஆனால் கேந்திரம் பெறார். அப்ப 4ஆம் இடதிபதியும் சந்திரனும் கேந்திரம், மாமன் ஸ்தானாதிபதி செவ்வாய் 6இல் மறைவு, மாமன் காரகன் 8இல் மறைவு, மாமன் குறைவு, அம்மா அதிகம். இந்த சந்திரன் என்ன நட்சத்திரத்தில் உள்ளார்? மிருகசீரிடத்தில் உள்ளார். இந்த மிருகசீரிடத்தில் உள்ள செவ்வாயோடு தொடர்பு பெற்றவர்கள் தாயின் உடன் பிறந்தவர்கள். இந்த துருவ கணிதம் கணக்கிடும் போது ஆண் பெண் உறவுகளை எவ்வாறு கணக்கிடுவது என்றால், பாதகாதிபதியோடு சாரத்தோடு தொடர்புற்ற ஒரு பிரிவாகவும் சுபர் சாரத்தில் தொடர்புற்றவர்களை ஒரு பிரிவாகவும் பிரித்து பார்க்க வேண்டும். இப்ப மாதூர் காரகன் பலம், மாதூர் ஸ்தானாதிபதி பலம், மாமன் காரகனும் மாமன் ஸ்தானாதிபதி கெட்டுவிட்டதால் மாமன் குறைவு. இந்த சந்திரன் என்ற நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம், செவ்வாயோடு இணைந்தவர்கள் சுக்கிரன், பார்த்தவர்கள் சனி கேது, மொத்தம் 4 பேர் அம்மாவோட உடன் பிறந்தவர்கள். இதில் ஆண் பெண் பிரிக்கணும். இந்த சுக்கிரன் அட்டமாதிபதி சாரம், சனி சுயசாரம், கேது புதன் சாரம், ஒவ்வொருவரும் இந்த லக்கணத்துக்கு பாவர்கள். செவ்வாய் சுயசாரம், அதனால் சந்திரன் நிற்பது பாதகஸ்தானம். அம்மாவோட பிறந்தவர்கள் பெண்கள் 3 ஆண் 1. 5ஆம் இடத்திலே சனி செவ்வாய் இருந்தாலும், சனி செவ்வாய் பார்த்தாலும் மாமன் வர்க்கம் பஞ்சாய் பரப்பு. இந்த செவ்வாய் 6இல் மறைந்து விட்டார், மாமன் காரகன் 8இல் மறைந்து விட்டார், மாமன் பஞ்சாய் பறக்கின்றார். இவர் மாமன் வீட்டில் பொண்ணு கட்ட முடியாது. புதன் 8இல் மறைந்தால் மாமன் வீட்டில் பெண் எடுக்க முடியாது. சந்திரன் 8இல் மறைந்து புதன் தேந்திர திரிகோணம் பெற்றாலும் மாமன் வீட்டில் பெண் எடுக்க முடியாது. சரி, அப்பாவோட பிறந்தவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்ப்போம். சூரியன் பெற்றது குருசாரம், அதாவது பூரட்டாதி 3ஆம் பாகம். இந்த குருவோடு சேர்ந்தவர்கள் பார்த்தவர்களை எண்ணி அப்பாவோடு பிறந்தவர்களை காண வேண்டும். இந்த குருவை பார்த்தவர்கள் சனியும் கேதுவும் 10ஆம் பாகங்கள் பார்க்கின்றார்கள். செவ்வாய் 8ஆம் பாகங்கள் பார்க்கின்றார். உடன் சுக்கிரனை அழைத்து கொண்டு பார்க்கின்றார். பார்ப்பவர்கள் எத்தனை பேர்? மொத்தம் 4 பேர். மொத்தம் 4 பேர். இதுல அதே தான் பாதகாதிபதி சாரம் ஒரு வர்க்கம், சுபசாரம் ஒரு வர்க்கமாக பிரிக்கணும். அப்ப சுக்கிரன் அட்டமாதிபதி சாரம், கேது பாதகாதிபதி புதன் சாரம், சனி சுய சாரம், இந்த 3 ஒரு வர்க்கம். சூரியன் இருப்பது பாதகஸ்தானத்தில், குரு பெற்றது பாதகாதிபதி சாரம், செவ்வாய் சுயசாரம், அத்தை ஒருவர், அப்பாவுடைய பிறந்த ஆண்கள் 3. எடுத்து சரி. அடுத்து இந்த ஜாதகர் இந்த ஜாதகருக்கு செவ்வாய் தசை 2 வருஷம் முடிஞ்சு ராகு தசை 18 வருஷம் நடந்திருக்கு. பொதுவாக நம்ம நூல்களில் படிச்சிருப்போம், மேசராகு, கடகராகு, கன்னிராகு, மகரராகு யோகம் தரும்னு படிச்சிருப்போம். அதுவும் ராகு அந்த மாதிரி வீடுகளில் நின்று அதற்கு கேந்திரத்தில் குரு நின்றால் யோகம் தரும் என்று நூல்களில் படிச்சிருப்போம். உண்மைதான், சிலருக்கு கொடுத்திருக்கிறது, அதை மறுப்பதற்கு இல்லை. ஆனால் இந்த ஜாதகத்தில் ராகு திசை அவர்களுக்கு யோகத்தை கொடுக்கவில்லை. ஏன் கொடுக்கவில்லை? இந்த ராகு அட்டமாதிபதி சாரம் பெற்றுவிட்டார். அட்டமாதிபதி சாரம் பெற்றதால் இந்த ராகு திசை யோகம் கொடுக்கவில்லை. ராகுக்கு கேந்திரத்தில் குரு நின்றார். அவர் பாதகாதிபதி 6 சத்துரு சாரம் பெற்றுவிட்டார். அதனால் ராகு திசை யோகம் கொடுக்கல, ராகு திசை கொடுக்கல. இப்ப குரு திசை நடந்துட்டு இருக்கு. இப்ப திருமணம் சம்பந்தமா அவங்க கேள்வி கேட்டு வந்திருக்காங்க. பொதுவா குருவும் சுக்கரனும் 6 இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணம் காலதாமதமாகத்தான் நடக்கும். குருவும் சுக்கரனும் 6 இருந்து விட்டால், அதாவது ஜாதகனும் குரு என்கிற ஜாதகியும் சுக்கிரன் என்கிற ஜாதகியும் 6 இருந்து விட்டால் அந்த ஜாதகருக்கு ஒரு அவமானம் நேர்ந்துதான் திருமணம் நடக்கும். இந்த ஜாதகருக்கு உறுதி செய்த பெண் ஒரு பெண்ணை பார்க்குறாங்க, உறுதி செய்கிறாங்க. ஆனால் பத்திரிகை எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பெண் வேறொரு ஆணுடன் ஓடிவிட்டார். அந்த அவமானத்தை இந்த ஜாதகர் சந்தித்தார். சரி, இப்போ 9ஆம் இடம் சிம்மம். இந்த 9ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். இந்த 9ஆம் இடத்துக்கு தொழில் ஸ்தானம், லக்னாதிபதிக்கு அதான் தொழில் ஸ்தானம். இந்த அப்பா சுக்கிரன் செவ்வாய் இருக்கு, 2 பேர் இருக்காங்க. சுக்கிரன் பெற்றது சந்திரனுடைய சாரம். சந்திரன் உணவு, செவ்வாய் நெருப்பு. இந்த சனியும் கேதும் அடிமை தொழிலை குறிக்கும். அப்பா உணவு சம்பந்தமான ஒரு அடிமை தொழில் செய்கிறார். என்ன தொழில் செய்கிறார்னா, திருமண மண்டபங்களில்
விருந்து நடக்கும்போது அதில் சப்ளை செய்யக்கூடிய ஒரு ஊழியராக வேலை பார்த்து வருகின்றார். இப்போ குரு தசை நடக்குது. இந்த குரு தசையில் அவர் கேள்வி கேட்குறார், அப்பாவுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. நம்ம அப்பாவுக்கு எப்படி இருக்குன்னா இந்த இடத்துக்கு போயிருந்தோம், திசாநாதனுக்கு வந்தோம். திசாநாதன் யார்? 9ஆம் இடத்துக்கு அட்டமாதிபதி. இந்த குரு பெற்றது சுக்கரனுடைய சாரம். அந்த சுக்கிரன் 6இல் மறைந்துள்ளார். இந்த 9ஆம் இடத்துக்கு 8 திசை நடக்கின்றது. இப்போ நடக்கிற புத்தி சுக்கிர புத்தி. அவருக்கு சிறுநீரகத்தில் ஒரு வீக்கம், சிறுநீரக செயல்பாடுகள் சரியாக இயங்கவில்லை. அது தொடர்பாக ஒரு மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கிறார். எப்படி? இந்த 9ஆம் இடத்துக்கு 8 சுக்கிர சாரம், சனி கேது சேர்ந்து 10ஆம் பார்வையில் அதை பார்க்கின்றது. இப்போ நடக்கிறது நோய் ஸ்தானத்தில் உள்ள சுக்கிர புத்தி. சுக்கிரன் கிட்னிக்கு சம்பந்தப்பட்டவன், சிறுநீரக சம்பந்தப்பட்டவன். சனி கேது வீக்கத்தை குறிக்கும். அப்பாவுக்கு சிறுநீரகத்தில் ஒரு வீக்கம், அது தொடர்பாக அவர் சிகிச்சை பெற்றுக் கொள்கிறார். இதுதான் பலன். இப்போ இவருக்கு சுக்கிர புத்தி நடந்துட்டு இருக்கு. இவர் ஏற்கனவே ஒரு பெண் முடிவாகி அந்த பெண் இவரை விட்டு ஓடி போயிடறாங்க. திருமணத்துக்கு முன்னாடியே நிச்சயம் பண்ணோடனே ஓடி போயிடறாங்க, அவமானப்படுறாரு. இப்போ இவருக்கு திருமணம் எப்ப அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ சுக்கிரன் வந்து 6ல் இருக்கார், 11 கூடையவன், 2 கூடையவன் படி ஓரளவுக்கு சுயசாஸ்திரம்லாம் இருக்கார். 7ஆம் அதிபதி 8ல் மறைஞ்சார், சந்திரனும் புதனும் பரிவர்த்தனை. இந்த 11 கூடையவனும் 6ல் மறைந்தார். அதனால் திருமணம் இவருக்கு காலதாமதமாக தான் நடக்கும். நம்ம என்ன சொன்னால், இப்போ சுக்கிர புத்தி 11 கூடிய புத்தி நடக்குது. நம்ம என்ன சொன்னோம்னு கேட்டிங்கன்னா, அடுத்து சூரிய புத்தி, அடுத்து அட்டமாதிபதி புத்தி சந்திர புத்தி, அடுத்து செவ்வாய் புத்தி அதே 6ஆம் இடத்துல, அடுத்து ராகு புத்தி. தொடர்ச்சியாக திருமணத்திற்கு உதவிகரமாக எந்த திசா புத்தியும் இல்லை இந்த குரு திசையில். அதனால் சுக்கிர புத்தியில் நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்காம, அதாவது நாம நட்சத்திரம் பார்த்து பொருத்தம் பார்த்து திருமணம் செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் திருமணம் மிக மிக காலதாமதமாகும் என்று சொல்லப்பட்டது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜாதகத்துக்கு திருமணம் மிக மிக காலதாமதமாகும். ஏன்னா திருமணத்துக்கு உண்டான தசா புத்திகள் இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சனியோடு கேது சேர்ந்தாவே அப்பா இருந்து திருமணம் பண்ண முடியாது. அப்பாவும் அம்மாவும் சிறப்பாக மாங்கல்யத்தோடு இருந்து திருமணம் செய்வது மிக மிக கடினம். அது நிறைய ஜாதகங்கள்ல அது மாதிரி, ஏதோ ஒரு சில ஜாதகங்களில் தாய் தந்தை இருந்து பண்ணலாம். இந்த சனி கேது சேர்க்கை காந்தவ திருமணங்களை கொடுக்கும். அப்பா அம்மா இருவரில் யாரோ ஒரு இல்லாத திருமணத்தை கொடுக்கும். அதனால் இந்த திருமணத்தை வந்து நீங்கள் நாம நட்சத்திரம் பார்த்து பெண்ணை பாருங்கள், பிடிச்சிருந்துன்னா கோயிலில் வச்சு எளிமையாக திருமணம் செய்து கொள்ளுங்கள். இல்லையென்றால் திருமணம் தாமதமாகும் என்று சொல்லி முடிக்கப்பட்டது. திருமணம் நடக்குமா நடக்காதுன்னு அப்புறம் வந்தவங்ககிட்ட நம்ம சாதகமான பதில் சொல்லணும். அந்த அடிப்படையில் இந்த முறையில் நீங்கள் திருமணம் பண்ணிங்கன்னு சொல்லியாச்சு, சரிங்களா? இந்த அப்பாவுக்கு இந்த அட்டமாதிபதி திசை சனி பார்க்கறதுனால அந்த சிறுநீரகத்தில் செயல்பாடுகளை குறையும். அவர் கேட்குறாங்க, எவ்வளோ நாளைக்கு ஆயுளோடு இருப்பேன் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த குரு தசை வந்து இந்த குரு வந்து அட்டமாதிபதியாக இருந்தாலும் 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் குரு தசை இவருக்கு செவ்வாய் 2, ராகு 18, 20, குரு 16, 36 வரைக்கும் அவர் இருப்பார். அடுத்து சனி திசையில் அப்பா பாதிப்படைவார். இப்படி சொல்லணும் பலன். இப்படி தான் பலன்களை எடுத்து பழகணும். தெளிவாக கேட்டு உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்க, சப்ஸ்கிரைப் செய்க, மற்றவர்களுக்கு பகிர்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.